அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க உள்ளோம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை துவிதியை திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய நாளில் மார்ச் மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் கேது, கும்ப ராசியில் சூரியன் மற்றும் சனி, மீன ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். 2025ஆம் ஆண்டின் 3வது மாதம் மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்தில் சூரியன் கும்பம் மற்றும் மீன ராசியில் சஞ்சரிப்பார். இந்த மார்ச் மாதத்தில் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வருகிறது. மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் மக நட்சத்திர நாளாகும். இது இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாள். மாசி மக அன்று புனித நீராடி முன்னோர்களை வணங்குவார்கள். மாசி மகம் அன்று கடலாடும் விழா கொண்டாடப்படுகிறது. மாசி மகத்தில் யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவிரி போன்ற 12 நதிகள் மக்கள் கழுவிய பாவங்களை எல்லாம் அகற்றி புனிதம் பெற அங்கு வருவதாகவும் நம்பப்படுகிறது. மாசி மகம் அன்று 7 ஜென்ம பாவங்களை போக்கும் என்று நம்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசிமக திருவிழா சிறப்பாக நடைபெறும். மாசி மகத்தன்று முருகனுக்கு விரதமிருந்து வழிபட்டால் ஆண் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. முருகனுக்குரிய வழிபாட்டு தினங்களில் மாசி மகம் மிகவும் விசேஷமானது. இந்த தினத்தில் கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். இதனால் எப்பேற்பட்ட இன்னலையும் மீண்டு வந்துவிட முடியும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதன் விளைவாக இந்த மாத இறுதியில் மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. மகர ராசிக்கு 7.5 சனி முடிகிறது. மீன ராசிக்கு ஜென்ம சனி, கும்ப ராசிக்கு பாத சனி கடைசி 2.5 வருடம் உள்ளது. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிகிறது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி துவங்குகிறது. மார்ச் 15ஆம் தேதி சூரியன் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள். இந்த மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி சப்தமாதிபதி சூரியனுடன் இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல. வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வருமானம் பல வழிகளிலும் செலவாகும். குடும்ப சுமை கூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாறப்படலாம். அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. அதனால் அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ள இயலும். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாத தொடக்கத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்குவர். அவர் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரமாகும். புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படும். புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்பும் உண்டு. வழக்குகள் சாதகமாக அமையும். வருமான பற்றாக்குறை அகலும். நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். புதிய ஒப்பந்தங்கள் அடிக்கடி வந்து சேரும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருப்பார்கள். இதனால் பல நல்ல காரியங்கள் முடித்துக் கொடுப்பார்கள். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இவர்களின் பரிவர்த்தனை யோகம் அபூர்வமான யோகமாகும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உருவாகும். பெற்றோரின் ஆதரவு பெருமை தரும். கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும். சம்பள குறைவின் காரணமாக வேலையில் இருந்து விலகியவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் நடைபெறும். இந்த பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிதாக நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். இந்த மாத தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிக்கும் புதன் அங்கு நீசம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பஞ்சமாதிபதியாகவும் அல்லவா புதன் விலகுகிறார். எனவே நன்மைகளும் தீமைகளும் கலந்தே நடைபெறும். பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல்கள் கிடைக்கும். அவர்கள் தானாகவே சில முடிவுகளை எடுத்து உங்களுக்கு மனக்கவலை தருவிதம் நடந்து கொள்வார்கள். பூர்வீக சொத்துக்களை விற்பதில் சில பிரச்சனைகள் வரலாம். எதையும் எளிதில் செய்ய இயலாது. பெரும் பிரயாசை எடுத்தே செய்ய முடியும்.
பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு நினைத்த இலக்கை அடைய முடியும். பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக உள்ளது. உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயால் உங்கள் வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்தவர் பிரச்சனைகளில் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம். அது உங்களுக்கே ஆபத்தாக முடியும். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரித்து சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணையுடன் நண்பர்களுடனும் இணக்கமற்ற நிலையை ஏற்படுத்தும். நிதானமாக இருப்பது அவசியம். முயற்சி ஸ்தானத்திற்கு சனி பகவானால் எடுக்கும் வேலை வெற்றியாகும். தொழிலில் கவனமாக செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும். கேதுவால் பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குரு பகவானின் பார்வையால் மாற்றம் உண்டாகும். உடல்நிலை செல்வாக்கில் ஏற்பட்ட நெருக்கடி சங்கடம் பாதிப்பு விலகும். வார்த்தைகளின் நிதானம் அவசியம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது இக்காலத்தில் நன்மை உண்டாக்கும். அலுவலக பணியில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம். ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டும். கும்பராசி அன்பர்களே, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக உள்ளது. உங்கள் நட்சத்திரநாதன் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வரவில் தடை இருக்காது. குடும்பத்தில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் வார்த்தையால் சில சங்கடம் ஏற்படும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 3 மற்றும் 10ஆம் இடங்களில் பதிவதால் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தடைப்பட்ட வேலையும் நடக்கும். புதிய தொழில் தொடங்கும். அதனால் முயற்சி வெற்றியாகும். நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். விரயஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் சுப செலவு நடக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். சுக்கிரனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். அனைத்திலும் புதிய பாதை தெரியும். மாணவர்கள் வழக்கத்தை விட படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சிறு வியாபாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் செயல்பாடுகளில் நிதானம் தேவை. கும்பராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் யோசித்து செயல்படக்கூடிய மாதமாக அமைகிறது. குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உடல் நிலையிலும் மனநிலையிலும் ஏதேனும் ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடன் இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக மாறுவர். தாய் வழி உறவுகளால் குடும்பத்தில் ஏதேனும் சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கும். குரு பகவானின் பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தானங்களுக்கு உண்டாவதால் உடல் நிலையில் ஏற்படும் பாதிப்பு விலகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். சுப செலவு அதிகரிக்கும். புதிய முயற்சி பலிக்கும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கேட்ட பணம் கிடைக்கும். நேற்று எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும். வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அத்துடன் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதும் நல்லது. சிறு வியாபாரி ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைப்பது அவசியம். பணியாளர்கள் வழக்கமான வேலைகளில் மட்டும் ஈடுபடவும்.